தமிழ்நாட்டின் காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா ஒரு நிலம் ஒரு முறை வக்ஃபு சொத்தாக அறிவிக்கப்பட்டால் அது நிரந்தரமாக வக்ஃபு சொத்தாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏ வக்ஃபு சொத்தின் நிரந்தரத்தன்மை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தாலுகாவைச் சேர்ந்த 150 குடும்பத்தினர் வசிக்கும் நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் இருக்கிறது காட்டுக்கொல்லை கிராமம். இங்கே வசிக்கும் 150 குடும்பத்தினருக்கு அவர்களின் சொத்துக்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்றும் இந்த 150 குடும்பத்தினரும் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்து தர்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது அந்த இடத்திற்கு வாடகை செலுத்த வேண்டும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா. இது தொடர்பாக இந்தியா டுடேவில் செய்தி வெளியாகி உள்ளது. இந்த நோட்டீஸை பெற்ற கிராம மக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும்படி மனு அளித்தனர். சையது அலிஷா என்பவர் பெயரில் தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை உள்ளூர் தர்காவிற்கு சொந்தமானது என்று கூறுவதாகவும் மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகையில், 4 தலைமுறைகளாக இங்கேதான் வசிக்கிறோம். எங்களுடைய விவசாய நிலம் இங்கேதான் இருக்கிறது. திடீரென இந்த நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறுவது எப்படி நியாயமாகும்? இது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியை தருகிறது என அந்த கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தமானது என்பதற்கு அரசு வழங்கியுள்ள ஆவணங்கள் இருக்கின்றன என மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து களத்தில் இந்து முன்னணி தலைவர் மகேஷ் காட்டுக்கொல்லை கிராம மக்களை தலைமையேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை அழைத்து சென்று புகார் அளிக்க வைத்திருக்கிறார். அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மக்கள் 4 தலைமுறைகளாக இதே பகுதியில் வசிக்கின்றனர், விவசாயம் செய்கின்றனர். நிலம் இவர்களுக்கு சொந்தமானது என்பதற்கு அரசு வழங்கிய ஆவணங்களே இருக்கின்றன. திடீரென 330/1 என்ற சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றனர். உடனடியாக மாவட்டம் இதில் தலையிட்டு கிராம மக்களின் உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் இப்போது வாடகை செலுத்த வேண்டாம் என்று அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அறிவுறுத்தியுள்ளார். வக்ஃபு சட்டத்தால் உரிமை கோரப்பட்ட 2வது கிராமம் இதுவாகும். முன்னதாக திருச்செந்துறை கிராமத்திற்கும் இதே போன்ற நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு அந்த நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. அதில் இந்து மக்கள் வசிக்கும் கிராமங்களை வக்ஃபு சொத்து என கூறி இந்து மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது என இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மத்திய அரசு இருக்கும் போதே இந்த வேலைகளில் ஈடுபடலாம். மாநில சுயாட்சி பெற்றால் தமிழகத்தை விற்று தனி ராஜாங்கம் நடத்த திமுக தயாராகி வருகிறது என மக்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.